பிக் தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு செயலாளர் தோழர் இலா புகழேந்தி அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பிரதமருடைய இந்த பிரச்சாரம் என்பது சமீப காலமாக ரொம்ப பெரிய ஒரு பேசுபொருள் உருவாக்கிட்டு இருக்கு. குறிப்பா அவர் இஸ்லாமியர்கள் குறித்து பேசுவதாக இருக்கட்டும், அல்லது காங்கிரஸ் குறித்து பேசுவதாக இருக்கட்டும், ஒரு குற்றச்சாட்டுகளை வைத்து இருக்கிறத ஒரு வழக்கமா வச்சிருக்காரு. ஆனா தற்பொழுது அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே கொஞ்சம் மேலோங்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுவும் குறிப்பா இந்திய நாட்டுக்கு அப்படின்னாலே ஒரு தேசப்பற்று அப்படின்னாலே அது மகாத்மா காந்திய உள்ளடக்கிய ஒரு தேசப்பற்றாதான் மாறும். இங்க இருக்கிற பாஜகவினருக்கும் சரி அல்லது காங்கிரஸ்காரங்களுக்கும் சரி, இந்தியாவினுடைய சுதந்திரம் அப்படின்னா அது மகாத்மா காந்திய முன்னிறுத்தி தான் போகும். ஆனா சமீபத்துல ஒரு ஒரு பேட்டியில பேசும்பொழுது என்ன சொல்றாருன்னா, மகாத்மா காந்தியை உலக அளவில் கொண்டு போய் சேர்த்ததே பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தின்னு ஒரு திரைப்படம் வந்த பிறகுதான் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாரு. இதை நம்ம எப்படி பாக்குறது? காங்கிரஸ் சரியா அவரை வந்து கொண்டு போல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை எப்படி பாக்குறதுன்னா, சின்ன குழந்தையிலிருந்து பெரிய மனிதர்கள் வரை யாராக இருந்தாலும் உத்தமர் காந்தியடிகளை தெரியாதவர்களே கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். நாங்க உத்தமர் தான் சொல்லுவோம். எங்க முத்தமிழறிஞர் கலைஞர் தலைவர் வந்து உத்தமர் காந்தியடிகள் தான் சொன்னாரு. எங்களுக்கு ஆத்மா மகன் இதுல கதை அந்த கதை வேணாம். உத்தமர் காந்தியடிகள் அவர்கள் அவருடைய துவக்க காலத்திலிருந்து எங்க சவுத் ஆப்பிரிக்காவுல போர்க்களத்துல மக்கள் உரிமைகளுக்காக போராடிய அந்த காலத்தில் இருந்து அவரால் அந்த அரசாங்கம் அதற்கு பிறகு தனி மனிதனாகவே இருந்து அகிம்சை என்கின்ற ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டு இந்தியாவின் மீது ஏகாதிபத்தியம் செலுத்திய பிரிட்டனி காலனி ஆதிக்கத்தை தலைமை தாங்கி விடுதலை போர் போராடியவர் காந்தியின் உலகத்துக்கே தெரியும். காந்தியினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உலகம் ஆச்சரியமா பார்த்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு போர்க்களத்தை யாரும் பார்த்ததே இல்லை. இப்படியெல்லாம் போராடிய காந்தி இன்னைக்கு மோடியை போய் நம்ம எங்க சேர்க்குது? சினிமாவில காட்டிட்டாங்க, அதனாலதான் காந்தியை தெரியும் அப்படின்னு மோடி சொன்னார்னா ஏதோ ஒரு மனக்கோளாறு இருக்கா, மன சிதைவு இருக்கா நமக்கு தெரியல. ஏன்னா அவர் இந்த மாதிரிதான் ஒண்ணு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு மனித பிறவியே அல்ல, பயாலஜிக்கலா நான் வரல, நான் கடவுளிலே அவதாரமாக நேரா வந்துட்டேன் சாமி கிட்டது அப்படின்னு சொல்லும் போது அழகா ராகுல் கூட சொன்னாரு. என்ன செய்யறது? இதே வார்த்தையை வேறு ஒரு மனிதன் யாராவது சொல்லியிருந்தான்னா அவனை மனநோயாளிகள் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க. சொல்றது மோடி, அதனால விடு. ஆக காந்தியை பற்றியான விமர்சனத்திலையும் கூட அதைத்தான் நான் பாக்குறேன். காந்தி படம் வரலன்னா அவரை தெரியாது. இன்னைக்கு உலக அளவில் இந்தியா என்கின்ற பொழுது முதல்ல பேர் காந்தி பேர். அதுல கூட பாத்தீங்கன்னா காந்தியின் சிலைகள் வேற யாருக்கும், இவருடைய சாவருக்கு கிடையாது. வீர சாவர்கர்னு மோடி குதிக்கிறார் தலைகீழா. அந்த வீர சாவர்கர் ஒன் ஆஃப் தி அக்யூஸ்ட் ஆஃப் மர்டர் கேஸ். காந்தி மர்டர் கேஸ்ல இல்லையா, ஒரு அக்யூஸ்டா இருந்தா அப்புறம் இதானவர் சார்ஜ் ஷீட்ல. எதுக்கு சொல்றோம்னா இவருடைய ஆட்கள் எல்லாம் கோல்வாக்கராக இருந்தாலும் சரி, மூஞ்சே டாக்டர் மூஞ்சே ஹிட்லரை சந்திச்சு ஹிட்லர்கிட்ட போய் சுஸ்திகரணத்தை வாங்கிட்டு வந்தது டாக்டர் மூஞ்சே, RSS தான். இவனுங்க எல்லாமே தமிழர்களுக்கு மனிதர்களுக்கு எதிரானவர்கள், மனிதர்களுக்கு புறமான பிளவு. ஆனா காந்தி எல்லாருக்குமாக வாழ்ந்த அந்த மனிதனை எப்படி வந்து இந்த சாவர்கர் குரூப் எல்லாம் சேர்ந்து சுட்டு தள்ளினாங்களோ கோட் செய்து வச்சுக்கிட்டு, நான் இப்படின்னு சொல்றேன், காந்தியை பத்தி எல்லாம் இவர் பேசுறதே ரொம்ப தேவையில்லாது. காந்தி என்ற ஒரு மாபெரும் ஒரு சக்திக்கு ஒரு அவதூறு அசிங்கமாக இருக்கு இதாவது பேசுறது. ஏன்னு கேட்டீங்கன்னா காந்தி எல்லாரையும் மன்னிச்சவர். ஆனா இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. கோட்சேவுடைய கையில இஸ்மாயில்னு பச்சை குத்தி வச்சது இந்த RSS. ஏன் பச்சை குத்தினாங்க? கோட்சேவை அந்த நேரத்திலே காவல்துறை சுட்டு கொண்டிருந்தால் கோட்சே கீழே விழுந்திருப்பானா, அவன் கைய பார்த்துட்டு காந்தியை சுட்டது முஸ்லீம்டா அப்படின்னு இந்தியா முழுக்கவும் ஒரு கலவரத்தை உருவாக்க பிளான் பண்ணானுங்க. அதுக்காக தான் இஸ்மாயிலும் குத்திருந்தாங்க. ஆனா அவனை சாகடிக்காம அப்படியே பிடிச்சாங்க. அப்ப பண்டிதர் ஜவஹர்லால் நேரு எல்லா இடத்துலயும் எல்லா மக்களையும் பேசுறார். அறிஞர் அண்ணா கூட பேசுறாரு ரேடியோல, தந்தை பெரியார் கூட பேசுறாரு. யாரும் எந்த மத சமயங்களையும் பண்ணா அது அதுக்கு இல்லைன்னு சொல்லி விளக்கம் கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு இருக்கின்ற காந்தியினுடைய மதர்ல தொடர்பு கொண்டிருக்கிற RSS சேர்ந்த நரேந்திர மோடி 2-3 வருஷத்துக்கு முந்தி
கோட்சேவினுடைய நினைவு நாள். யாரு சுட்டு கீழே விழுந்தானோ அந்த நாள்ல கோட்சே தூக்குல போட்ட நாள்ல கோட்சே மார்பளவு சிலையை வச்சு அதுக்கு ஒரு மாலையை போட்டு சுத்தி வர்றாரு மிஸ்டர் நரேந்திர மோடி. அந்த நரேந்திர மோடியினுடைய முழுமையான ஆதரவு பெற்ற ஒரு பெண்ணு பிரத்யங்கா தானே இப்ப எம்பிக்கு இவ்வளவு நின்று இருக்குல்ல. அந்த பிரத்யங்கா காந்தி பொம்மையை செஞ்சு துப்பாக்கி மாதிரி செஞ்சு அதை வச்சு காந்தி பொம்மையை சுட்டு உள்ள வடிகிற அந்த சிவப்பு கலர் இங்கு அந்த வடிகிறத வந்து பார்த்து கை தட்டி கோட்சே வாழ்க ஜெய் கோட்சே கோஷம் போட்டாங்க. அப்ப கை தட்டி ரசித்தது நரேந்திர மோடி. இப்படிப்பட்ட ஆட்களுக்கு எதுக்கியா காந்தி? ஏன் அவரை போய் அவர் உலகம் முழுவதும் மார்ட்டின் லூதர் கிங் இல்லையா, நெல்சன் மண்டேலா, இன்னும் உலகத்தில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் காந்தியினுடைய பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காந்திக்கு இன்னைக்கு வந்து பல பல யூனிவர்சிட்டியில அவருடைய இது ஓடிட்டு இருக்கு. அவருடைய லைஃப் அமெரிக்காவிலேயும் சில இருக்கு, சவுத் ஆப்பிரிக்காவிலேயும் இருக்கு, லண்டன்லயும் இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கும்போது மோடி எங்க போய் பார்த்து தொலைச்சாருன்னு தெரியும். காந்தி படம் வரலன்னா காந்தியவே தெரியாது. அப்படியே அழுகுற, அதே அப்பா இந்த நாடகம் இந்த நடிப்பு எல்லாம் 4ஆம் தேதி கதை முடிஞ்சு நான் துறவியாகி விட்டேன், நான் அதனால்தான் விவேகானந்தர் பாறையில போய் உட்கார்ந்தேன், இப்ப எனக்கு வெற்றி தோல்வி பற்றியே தெரியாது, நான் முற்றும் துறந்தவன்னு நாளைக்கு டைலாக் பேசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் காந்தியை கேவலமா பேசியிருக்கிறாரு. அத வந்து உலகம் வந்து முழுவதுமாக இவர்களுடைய சுயரூபம் வெளியில் தெரிஞ்சு. இப்போ இந்த காந்தியை பற்றியான இந்த குற்றச்சாட்டுக்கு அல்லது அவரை வந்து பிரபலப்படுத்த முடியாம பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்கான அந்த குற்றச்சாட்டுக்கு இது வந்து கான்சியஸா சொல்றதா பார்க்கலாமா, இல்ல உளறுறாங்க? ஏன்னா ரூபா நோட்ல காந்தி இருக்காரு, அந்த ரூபா நோட்டு எப்போ வந்தது, அதுல காந்தி போட்டோ எப்போ வந்ததுன்னு கேட்டாலே வரலாறு ரீதியா எல்லாருக்கும் தெரியும். இப்போ உலகம் அதிகமா பிரசித்தி பெற்ற சிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது அதுல மிக முக்கியமான சிலைகள்ல அம்பேத்கர், இந்தியால இருந்து பார்க்கும்போது அம்பேத்கரும் காந்தியும் தான் இருக்காங்க. இப்போ உலகத்துல எல்லோருமே எடுத்துட்டு போற ஒரு நபரை நீங்க ஒரு படத்தினாலதான் எடுத்துட்டு போனாங்க, படத்துக்கு தான் காரணம் அவர் வெளியில தெரியறதுக்கு அப்படின்னா அவருடைய புகழை சிறுமைப்படுத்துவதுதான் அவங்களுடைய நோக்கமா, கோட்சே அல்லது சாவர்கருடைய புகழை மேம்படுத்துவது நோக்கமா? இதை எப்படி நம்ம பார்க்கணும்? மோடியினுடைய நோக்கம் எந்த காலத்திலும் காந்தியை உயர்த்துவதாக, காந்திக்கு பெருமை தருவதாக இருக்காது. காந்தி என்றாலே அவர்களுக்கு நினைவுக்கு வருவது சமய சச்சரவுகள் இல்லாமல் அனைவரும் சமமாக இருங்கள், இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்னாவுங்க, நானே போய் பேசுறேன்னு சொல்லி பல சண்டைகள் சச்சரவு நேரத்துல போய் பேசுறதுதானே இவங்களுக்கு பிடிக்கல. நீ யாரு இந்த ஆளை வச்சுட்டு பெரிய தொல்லையா இருக்குன்னு சுட்டுத்தரானுங்க. ஆக காந்தியை பெருமையாக பேசுவதற்கு இவரு நரேந்திர மோடிக்கு வேலையே கிடையாது. நேருலாம் வந்து உத்தமர் காந்தியடிகளை தன்னுடைய மாபெரும் ஒரு தலைவனாக வழிகாட்டியாகவே காந்தியினுடைய அந்த இதை வந்து பெருமையை உலகம் முழுக்கும் பேசியவர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு. அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் காந்திக்கு உரிய மரியாதை கொடுத்து அவருக்கான பெருமையை செய்து காட்டியவர், பேசியவர். இப்படி மற்றவர்களால் மதிக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் காந்தியை உயர்த்தும் பொழுது மற்றவர்களால் மத ரீதியாக மிக கேவலமாக இழிவாக இருந்த இந்த மோடி அங்கோ காந்தியை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. பேசுகிறார்கள் எல்லாம் ஏமாத்துறாங்க. காந்தி பேரை சொல்லி ஒரு 4 ஓட்டு வாங்கிக்கலாமா யோசிக்கிறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா இதுக்கெல்லாம் பதில் இருக்கு, பதில் கிடைக்கும். இதுக்கெல்லாம் பதில் வந்து ஜூன் 4ஆம் தேதி தான் கிடைக்கும். 3ஆம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞரின் 100ஆண்டு நிறைவும் 101வது ஆண்டின் தொடக்கமும், அது இந்திய துணைக்கண்டத்திற்கு ஒளிபரப்பும் ஒளி தரும் 4 ஆண்டாக மலரும் என்று முழுவதுமாக மக்களினுடைய ஆதரவின் மூலமாக நாம் அறிய முடியும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். மிக தெளிவான பார்வையை முன்வைத்தீங்க. உங்க நேரத்துக்கும் உங்க கருத்துக்கும் மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.